Hey viewers, welcome to our channel. Today we learn standard 7th term to science unit 3 changes around us பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். Changes around usனா என்னது? நம்ம சுற்றி என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இதில் என்ன சேஞ்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிசிக்கல் அண்டு கெமிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் மேட்டர். ஒரு பொருளில் இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் எப்படி நிகழுது. இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் மேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பட்டர் மெல்ஸ் ஆனது இது இந்த ஃபிசிக்கலாக நடக்கிறது. பட்டர் மெல்ஸ் ஆகிறது. ஐஸ் கியூப் மெல்ட் ஆகிறது என்னது? இது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ். கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நெயில்னால் என்னது? ஆணி இருக்குல்லம்மா, அது ரஸ்டி நெயிலாக துருப்பிடிக்கிறது. இது மாறுறது என்ன அப்படின்னா, இது எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். இது கெமிக்கல் சேஞ்சஸ்ஸு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? டஃப் பேக்கிங் ப்ரெட்டு. டஃப் என்னது? ரொட்டி மாவு என்னது? ரொட்டியாக மாத்திரம்னா நம்ம சேஞ்சஸ் நடக்குது. இதில் என்னது? கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகேவா? நம்ம இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா? ஓகே. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் அரவுண்ட் அஸ் ஆல் த டைம். என்னது? எல்லா நேரத்துலையும் நம்மை சுற்றி என்னது? மாற்றங்கள் சேஞ்சஸ் நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. எ சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு அன் ஆல்ட்ரேஷன் இன் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஆல்ட்ரேஷன் இன் த காம்போசிஷன் ஆஃப் மேட்டர். அப்படின்னா எனது மாற்றம் என்பது என்னது? சேஞ்சஸ் அப்படின்னா என்னதுன்னா பிசிக்கல் கேரக்டர்ஸ்லையும் ஏற்படும் ஒரு சேஞ்சஸும் அல்லது என்னது கெமிக்கலாகவும் ஒரு பொருளில் சேஞ்சஸ் ஆல்ட்ரேஷன் நடக்குது அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சேஞ்ச் மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசிக்கல்லையும் கெமிக்கல் ரீதியாக என்னது? ஒரு பொருளில் மாற்றம் அடைகிறது தான் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஐஸ் மெல்ட்ஸ் ஆன் ஹீட்டிங். என்னது? ஐஸ் கட்டி இருக்கலாமா, அது ஹீட் வெப்பத்தினால உருகுது. தட் இஸ் ஹீட் சேஞ்சஸ் ஃப்ரம் எ சாலிட் டு லிக்விட். இது என்னது? சாலிட். ஐஸ் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? சாலிட் டைப்பில் இருக்குமா? இருக்காதா? திடப்பொருளாக இருக்கும். அது மெல்ட் ஆச்சுன்னா எதில் எப்படி ஃபார்ம் ஆயிடுது? லிக்விடாக ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? இது ஒரு சேஞ்சஸ். ஐஸ் மெல்ட் ஆகிறது ஒரு எது மூலமாக மெல்ட் ஆகுதுன்னா ஹீட்டிங் மூலமாக தான் அது மெல்ட் ஆகுது ஐஸ் அண்ட் ஃபர்தர் ஹீட்டிங் வாட்டர் ஸ்டார்ட்ஸ் எவாப்ரேட்டிங். வாட்டர் என்ன ஆகுது? ஹீட் பண்ணுறப்ப எவாப்ரேஷன் நடக்கும். ஓகேவா? இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஏ லிக்யூட் டு கேசஸ். இப்போ வாட்டர் எவாப்ரேஷன் நடக்கிறது என்னதுன்னா லிக்யூட்லேருந்து கேசஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. ஹியர் தேர் இஸ் எ சேஞ்ச் இன் த பிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். லெட் அஸ் லுக் at another change, that is when objects made of iron are exposed to moist conditions. Here reddish brown new substance called a rust forms on the surface of the subject. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு துரு பிடிக்கும் பார்த்துருக்கீங்களா? அது எதனால் நடக்குதுன்னா மாய்ஸ்ட் கண்டிஷன். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அப்படின்னா என்னது? காற்றில் ஈரப்பதம் இருக்கும். அதனால் அயனில் என்ன நடக்கும்? துருப்பிடிச்சு அது என்ன கலரில் மாறும்? ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில் மாறிடும் அந்த பொருள். அங்கே துருப்பிடித்தல் நடக்கும். இது ஒரு சேஞ்சஸ். இது என்னது? இது ஒரு சேஞ்சஸ். இன் திஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ரஸ்டிங் there is a change in the composition of the substance. Thus the change involves an alteration in the properties such as color, texture and the state of the substance since there is formation of a new substances. என்ன சொல்கிறாங்க இதில்? அந்த இரும்பு பொருள்கள் இருக்குல்ல, அது நிறம், அதோட நிறத்தையும் அமைப்பு, அதோட நிலையிலிருந்து ஏதாவது எப்படி மாற்றம் அடைஞ்சிருக்குதா இல்லையா? எஸ். ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அனதர் செட் ஆஃப் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? ஹீட் ஏ கப் ஆஃப் வாட்டர் அண்ட் ஏ பேப்பர். நம்ம என்ன பண்ணலாம்? வாட்டரை ஹீட் பண்ணி பார்க்கலாம். கப்பில் இருக்கிறத பேப்பரையும் ஹீட் பண்ணி பார்க்கலாம். என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பார்க்கலாமா? த வாட்டர் அப்பான் ஹீட்டிங் பிகம் ஜஸ்ட் ஹாட்டர் அண்ட் ஹாட்டர் அட் சம் பாயிண்ட் வில் பிகம் வாட்டர் வேப்பர். என்னது? அந்த சூடான நீர்னை ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன நீர் எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆயிடுது, நீராவியாக மாறிடுது. ஓகேவா? இட் ரிமைன்ஸ் வாட்டர். திருப்பி ரிமைன்ஸ் வாட்டர் அட் ஆல் டைம்ஸ். தட் இஸ் வாட்டர் ரிமைன்ஸ் த சேம் ஒன்லி இட்ஸ் வேல்யூம் சேஞ்சஸ் அண்ட் ஹேன்ஸ் இட்ஸ் கால்ட் அஸ் பிசிக்கல் சேஞ்ச். இதில் என்ன நடக்குது அப்படின்னா அது வாட்டர் வேப்பராக மாறிடுது. அந்த வாட்டர் வேப்பராக மாறினது திரவ நிலையிலிருந்து வாட்டர் லிக்விட் நிலையில் இருக்கலாம், அது கேஸ் நிலையில் இருக்குது. இது மாதிரி பொருள்கள் எத்தனையும் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் உருவாக்காமல் அதோட என்னது வேல்யூம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நியூ சப்ஸ்டன்ஸ் திருப்பி உருவாகாது, ஆனால் வேல்யூம் என்னது? அதோட பருமன் மட்டும் சேஞ்சஸ் நடக்கும். இது என்னது? பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பருமனில் மட்டும் மாற்றம் ஏற்படுவது என்னது? பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதேமாதிரி பேப்பரை நம்ம ஹீட் பண்ணுறப்ப பர்னிங் ஆஃப் பேப்பரை எரிக்கிறப்ப என்ன ஆகும்? சேஞ்சஸ் டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் உருவாகும். என்ன மாற்றங்களோ அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வரும், இல்லை வேறு அதர் சப்ஸ்டன்ஸ் உருவாகும். நவ் வி கேனாட் கெட் பேக் த பேப்பர் ஆஃப்டர் பர்னிங். என்னது? எரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம பேப்பர் நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. திரும்பவும் அந்த பொருள் நம்மளுக்கு மீண்டும் பெற இயலாது. ஓகேவா? இந்த மாதிரி பொருளை
ஏதாவது சேஞ்சஸ் கெமிக்கல் நேச்சர் சேஞ்ச் இன் த கெமிக்கல் நேச்சர் இட் இஸ் கால்டு கெமிக்கல் சேஞ்ச். இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பொருளில் வேதியியல் ஏற்படும் மாற்றம் தான் என்னன்னு சொல்லுவாங்க, வேதியியல் மாற்றம், கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை வந்து மீண்டும் நம்ம வந்து பெற முடியாது. காகிதத்தை மீண்டும் பெற முடியுமா எரிச்சதுக்கப்புறம், பர்னிங் ஆஃப் பேப்பரை? நோ, அதை தான் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இன் கிளாஸ் 6 we read that matter is classified solid, liquid, gas based on the physical state. நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். சாலிடு, லிக்யூடு, கேஸ் இதோட பிசிக்கல் ஸ்டேட் எல்லாமே அதோட இயற்பியல் பண்புகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். 3 டைப்ஸாக பிரிக்கிறோம் கிளாஸிஃபை பண்ணுறத. we know that matter is made up of tiny particles, atoms and molecules. Particles are in constant and random movement. Let us have a look at the summary of the characteristics of solid, liquid and gas. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் சாலிடோட, லிக்யூடோட, கேஸஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். when the arrangement of the particles a substance change of for any reason, என்னது applying pressure, alternating temperature and other different reasons, the physical state of the substance get changed. என்ன சொல்கிறாங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்னது ஒரு அழுத்தம் கொடுக்கறது மூலமாகவும், என்னதை சொல்கிறாங்க, அப்ளையிங் ப்ரெசன்ஸ், ஒரு பொருளை அழுத்தத்தை கொடுக்கறது மூலமாகவும், ஒரு வெப்பப்படுத்தலுக்கு அந்த மாதிரி காரணத்தினாலும் என்னது அந்த பார்ட்டிகிள்ஸோட அமைப்பு வந்து எப்படி இருக்கும், சேஞ்சஸ் நடக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. அது என்னன்னு சொல்கிறாங்க, இயற்பியல். இதான் இது என்னதோ அந்த பொருளில் மாற்றம் ஏற்படுவது தான் இயற்பியல் மாற்றம், பிசிக்கல் ஸ்டேட், பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளோட அழுத்தம் கொடுக்கணும், ப்ரெஷர் கொடுக்கறதுனாலையும், ஹீட் பண்ணுறதுனாலையும், வெப்பத்தை உண்டாக்குறதுனால அதில் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் நடக்கும். ஓகேவா? இதை தான் இயற்பியல் மாற்றம், பிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஃபெக்ட் ஆஃப் ஹீட் ஆன் சாலிட், லிக்யூட் அண்ட் கேசஸ். என்னது வெப்பத்தின் விளைவு, ஹீட் எஃபெக்ட் ஆஃப் ஹீட்னா என்னது, திரவத்தில், சாலிடில், லிக்யூடில், கேசஸில் ஹீட்டோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? upon heating, particle arrangement within the state of matter gets disturbed. என்னது ஒரு பொருள் என்னது பார்ட்டிகிள்ஸ் இருக்குல்ல, அதோட பொருள்களை வந்து வெப்பப்படுத்துகிறப்ப அதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து அமைப்பு வந்து என்னது பாதிப்படையும், டிஸ்டர்ப் ஆகும். the disturbance is seen either as expansion or contraction. என்ன நடக்கும், ஒன்று ஹீட் பண்ணுறப்ப அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும், விரிவடையும், இல்லைன்னா சுருங்கும், கன்ட்ராக்ஷன் ஆகும். when heated or cooled, நம்ம வெப்பப்படுத்துகிறப்பையோ அல்லது கூல் பண்ணுறப்பையோ the object may be என்னது எக்ஸ்பேண்ட் ஆகும் அல்லது கன்ட்ராக்ட் ஆகும். பட் the mass remains the same. ஆனால் அதோட நிறை வந்து வெயிட் எப்படி இருக்கும், எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. மாஸில் வந்து எந்த ஒரு மாஸ்னா என்னது, அதோடைய நிறையில் வந்து எந்த வித மாற்றமும் ஏற்படாது. நம்ம கூல் பண்ணாலும் சரி, ஹீட் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் த நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் தட் வாஸ் இன்சைட் த ஆப்ஜெக்ட்ஸ் டஸ் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச், ஒன்லி த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகிள் சேஞ்சஸ். வென் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் ஹீட்டட், இது என்ன சொல்கிறாங்க, அந்த பொருள் நிறையில் வந்து எந்த மாற்றம் ஏற்படலன்னு சொன்னாங்க. மாஸில் வந்து அதோட துகள்களில் எண்ணிக்கை, பார்ட்டிகிள்ஸோட கவுண்டிங் இருக்கலாமா, அதுலேயும் எந்தவித சேஞ்சஸும் நடக்காது. ஓகேவா? ஆனால் அந்த பார்ட்டிகிள்ஸோட அமைப்பில் தான் என்னது மாற்றம் ஏற்படும். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிளாஸ் கப் ஆஃப் வாட்டர் என்ன எடுத்து ஹீட் பண்ணுறாங்க. ஆனால் அது இட் இஸ் வேல்யூம் வந்து ஹீட் பண்ணுறப்ப அதோட வேல்யூம் வந்து என்னது இன்க்ரீஸ் ஆகும். அதே கிளாஸ் வாட்டரை கூல் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னென்னா அந்த வேல்யூம் வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதோட பருமன் வந்து ஹீட் பண்ண அதிகரிக்கும், கூல் பண்ணுறப்ப எப்படி இருக்கும், அதோட பருமன் வந்து குறையும். ஓகேவா? இந்த கொடுத்துருக்காங்க பாருமா, இந்த சாலிட், லிக்விட், கேஸ்னு 3 டைப்ஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சாலிடில் பார்த்தோம் அப்படின்னா, இன் விச் பார்ட்டிகிள்ஸ் ஆர் வெரி க்ளோஸ் டுகெதர், இந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்கும், க்ளோஸாக இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஏ ஃபிக்ஸ்டு ரெகுலர் பேட்டர்ன், பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்கும், ஒரு நிலையான ஒரு வடிவத்தை பெற்றிருக்கும் சாலிட் டைப்பில். பார்ட்டிகிள்ஸ் கேன் வைப்ரேட் about their fixed positions, என்னது தங்களது நிலையான இடத்துல என்னது இருந்து அது என்னது ஒரு வைப்ரேஷனை உருவாக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் ஸ்டேட். லிக்விடில் என்னது, இன் விச் பார்ட்டிகிள்ஸ் ஆர் க்ளோஸ் டுகெதர், துகள்கள் எப்படி இருக்குன்னா இதுலேயும் என்ன இருக்கும், அதில் வந்து மிக நெருக்கமாக இருக்கும், வெரி க்ளோஸாக இருக்கும். சாலிடில், லிக்விடில் க்ளோஸ் நெருக்கமாக இருக்கும், அதை விட கொஞ்சம் கம்மியாக நெருக்கமாக இருக்கும். பார்ட்டிகிள்ஸ் ஆர் நாட் அரேஞ்ச்டு இன் ஏ ஃபிக்ஸ்டு ரெகுலர் பேட்டர்ன், என்னது துகள்கள் பார்ட்டிகிள்ஸ் வந்து முறையான வடிவமே இதுக்கு கிடையாது. ஓகேவா? பார்ட்டிகிள்ஸ் லிக்விடில் வந்து பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்லைட் பாஸ்ட் ஒன் அனதர், இதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து என்னது ஒன்றன் மேல் ஒன்று என்னது
மற்றொன்று மேலே நழுவி காணப்படும். ஸ்லைட்னா என்னது? நழுவுறது. ஒன்றன் மீது மற்றொன்று என்ன ஆகும்? நழுவும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் பார்க்கலாமா? கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க? வாயு நிலையில் எப்படி இருக்குன்னா பார்ட்டிகிள்ஸ் ஆர் ஃபேர் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர். என்னது? இதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து இங்கும் அங்கேனும் என்னது? பரவி காணப்படும். இங்கே ஒன்று அங்கே ஒன்றும் தூரத்தில் இந்த மாதிரி இங்கே இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருமா. இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் வந்து பரவி காணப்படும். பார்ட்டிகிள்ஸ் ஆர் நாட் அரேஞ்சு இன் எ ஃபிக்ஸ்டு ரெகுலர் பேட்டர்ன். இதில் என்னது? பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு முறையான வடிவம் வந்து இதுக்கு இருக்காது. பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஃப்ரீலி ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். என்னது? இதோட பார்ட்டிகிள்ஸ் வந்து அதிக தூரம் சுதந்திரமாக என்னது? ஃப்ரீயாக மூமெண்ட் நடக்கும். இதில் கேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா? இது இதோட டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு such changes where there is change in volume but mass remaining the same are called physical changes and they can be pictorially depicted as follows. என்ன சொல்கிறாங்க? இதில் வந்து பருமனில் வந்து என்னது? மாறுபாடு அடைந்தும் நிறையில் வந்து எந்த ஒரு மாறுபாடு அடையாமல் பொருள்களில் ஏற்படும் மாற்றங்களுக்கு தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இயற்பியல் மாற்றங்கள், பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் கெயின் அகைன் அண்ட் ஹீட் லாஸ். பார்த்துக்கலாம். ஹீட் அகைனும் ஹீட் லாஸோட எஃபெக்ட் என்னன்னு பார்க்கலாமா? மே ரிசல்ட் இன் மெல்ட்டிங், பாய்லிங், ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் ஸ்டேட். இந்நிலையில் ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இதில் என்ன மெல்ட்டிங் கொடுத்துருக்காங்க, பாய்லிங், ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது? மே ரிசல்ட் இன் எக்ஸ்பான்ஷன் ஆர் கண்ட்ரக்ஷன். விரிவடைகிறது, சுருங்கிறது. நெக்ஸ்ட் டியூரிங் விச் வால்யூம் சேஞ்சஸ் மாஸ் இஸ் கன்சர்வ்டு. பருமனில் மாறலாம் அல்லது என்னது? பருமன் இந்த வேல்யூமில் சேஞ்சஸ் நடக்கலாம். மாஸ் இஸ் கன்சர்வ். நிறை வந்து என்னது? மாறாது. இதுதான் ஹீட்டோட அகைன் அண்டு ஹீட் லாஸ். ஓகேவா? Next, there are other possibilities that can occur upon heating the solids, liquids and gases. The possible changes are due to melting. இப்போ தான் சொன்னோம் அந்த melting, boiling. என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்? ஹீட் melting நடக்கலாம், boiling, freezing and condensation during which there is change in the physical state of the particles of the matter. Let us discuss about them in detail in a short while. அப்போ இதை பற்றி டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஓகேவா? Let us now see some physical changes at the underlying reasons as why they are simply physical changes. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு பிசிக்கல் சேஞ்சஸ். பிசிக்கல் சேஞ்சஸில் என்ன கொடுத்துருக்காங்க? பிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் த சேஞ்சஸ் இன் விச் ஒன்லி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் அண்டர்கோ எ சேஞ்ச் அண்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் அண்ட் இட்ஸ் கெமிக்கல் காம்போசிஷன். தேர் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு இன் எ பிசிக்கல் சேஞ்ச். பிசிக்கல் சேஞ்சஸில் என்ன நடக்காது? புதுசாக என்னது? எந்த ஒரு இதில் வந்து எந்த ஒரு பொருளில் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக எந்த ஒரு மாற்றமும் இதில் வந்து ஏற்படாது. ஒரு புதிய பொருளும் இதில் வந்து என்னது? உருவாகாது. இதை தான் பிசிக்கல் சேஞ்சஸ் சொல்லுவோம். ஓகேவா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூட். இதில் என்ன இன்க்ளூட்? லெஷர் என்னது? ஃப்ளெக்சிபிலிட்டி. மெலபிலிட்டினா என்னது? ஒரு என்னது? பளபளப்பு ஏற்படும். ஓகேவா? தகடாகும் தன்மை, நெகிழ்வு தன்மை. ஃப்ளெக்சிபிலிட்டி நெகிழும் தன்மைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த டக்டிலிட்டி என்ன அப்படின்னா மெல்லிய கம்பிகளாக என்னது? இழுக்கக்கூடிய நீளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கூட சொல்லியிருக்காங்க? எபிலிட்டி டு பி ட்ரான் இன் டு த தின் ஒயர். மெல்லிய கம்பிகளாக இழுக்கக்கூடிய ஒரு பண்பு. ஓகேவா? அண்டு டென்சிட்டி, விஸ்காசிட்டி, சொலிபிசிட்டி, மாஸ், சொலிபிலிட்டி, மாஸ், வேல்யூம் அண்டு ஷோ ஆன். என்னது? இதில் அடர்த்தி, அதோட பாகுத்தன்மை, பாகுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. நம்ம கரைதிறன், நிறை, பருமன் இதெல்லாம் வந்து இதோட இயற்பியல் பண்புகளில் பிசிக்கல் சேஞ்சஸில் அடங்கியிருக்கு, இன்க்ளூட் ஆகிருக்கு. எனி சேஞ்ச் இன் தீஸ் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் பிசிக்கல் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வென் ரப்பர் பேண்ட் இஸ் ஸ்ட்ரெச்டு. ரப்பர் பேண்டை நம்ம இழுக்கிறோம், ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது? எலாங்கேட் ஆகும். அதை விட்டுட்டோம் அப்படின்னா, ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு பழைய ஸ்டேட்டுக்கும் திரும்பி வந்துடுதா இல்லையா? நீங்கள் ஒரு ரப்பர் எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்கள், இழுத்து பாருங்கள், நீளமாக எக்ஸ்பேண்டடாக இருக்கும், எலாங்கேட்டடாக இருக்கும். திருப்பி என்னது? ரிட்டன் பழைய நிலைமைக்கே வந்துடும், ஆரம்ப நிலைக்கே வந்துடும். இந்த மாதிரி ரப்பர் என்னது? பேண்ட் கம்ஸ் பேக் இன்டு ஒரிஜினல் ஸ்டேட் அண்ட் சேஃப். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஏதாவது நியூ சப்ஸ்டன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுதா? நோ. இதில் எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது? அது மாதிரி பழைய நிலைக்கு இது திரும்ப வந்துடும். ஓகேவா? அதை தான் பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ பிசிக்கல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஏ பிசிக்கல் சேஞ்ச் ஹேஸ் ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். என்னென்ன கேரக்டர் இருக்குது பிசிக்கல் சேஞ்சில்? டியூரிங் எ பிசிக்கல் சேஞ்ச் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபார்ம். எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஏ பிசிக்கல் சேஞ்ச் த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டன்ஸ் டூ நாட் சேஞ்ச். இங்கே ஒரு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ஒரு ரியாக்ஷனும் நடக்காது, வேதியியல்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வென் ஐஸ் க்யூப் மெல்ட் ஆகுறது ஐஸ் க்யூப் மெல்ட் ஆகுனா என்ன பண்ணும் வாட்டர் ஃபார்ம் ஆகும். இன் திஸ் சேஞ்ச் தேர் இஸ் நோ நியூ சப்ஸ்டன்ஸ். இது ஏதாவது ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஏதாவது பொருள் உருவாகுதாமா? புதுசாக எந்த ஒரு பொருளும் உருவாகாது. வாட்டர் இஸ் சேம் போத் இன் ஐஸ் அண்ட் இதில் என்ன இருக்குது வாட்டராக தான் இருக்கும் ஐஸாக தான் இருக்கும். ஸோ இஸ் ஆர் நோ? எஸ். இதில் ஒரு புதிய பொருள் எதுவுமே உருவாகாது. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் பிசிக்கல் சேஞ்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் எ பிசிக்கல் சேஞ்ச் இஸ் யூஸ்வலி டெம்பரவரி. இது என்னது? இது ஒரு டெம்பரவரி அண்ட் ரிவர்சபிள் இன் நேச்சர். பழைய நிலைக்கு திரும்ப வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வென் வாட்டர் இஸ் ஹீட்டட். இப்போ வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறோம். வாட்டர் வெப்பர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. வாட்டர் ஹீட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் வெப்பர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் வாட்டர் வெப்பர்ஸ் ஆர் கூல்டு. திருப்பி என்னது? அந்த வாட்டர் வெப்பர்ஸ் கூல் ஆனதுக்கப்புறம் திருப்பி அகைன் என்ன நம்மளுக்கு கிடைக்குது? வாட்டர் தான் கிடைக்கும். கூல் பண்ணால் என்ன கிடைக்கும்? வாட்டர் வெப்பர்ஸ் கூல் ஆகிறப்ப வாட்டர் கேன் பி அப்டைன்ட் அகைன். திருப்பி நம்மளுக்கு வாட்டரில் தான் கிடைக்கும். ஓகேவா? இது ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா in a physical change the chemical properties of a substance do not change. என்னது? இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் வேதியியல் மாற்றமும் இதில் வந்து எதுவும் நிகழாது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பீஸ் ஆஃப் கோல்டு இஸ் மெல்டட். கோல்டு என்னது? ஒரு தங்கத்துண்டு இருக்குல்ல, பீஸ் ஆஃப் கோல்டு மெல்ட் பண்ணுறோம். இட்ஸ் கெமிக்கல் காம்போசன் ரிமைன்ஸ் த சேம் இன் த சாலிட் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ இன் த லிக்விட் ஃபார்ம். என்னது? திரவ நிலையில் இருக்கும். ரெண்டுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி தான் அதோட கேரக்டர் இது இருக்கும். கெமிக்கல் காம்போசிஷன் வந்து ஒரே திரவ நிலையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சாலிட் நிலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா அதோட கெமிக்கல் காம்போசிஷன் கோல்டோட கெமிக்கல் காம்போசிஷன் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? இன் ஏ பிசிக்கல் சேஞ்ச் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் கலர் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மே அண்டர்கோ ஏ சேஞ்ச். என்னது? இன் பிசிக்கல் சேஞ்சஸில் என்னது? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி என்னது? கலரு, ஷேப்ஸு, சைஸு இதெல்லாம் எந்த மாற்றங்கள் ஏற்படுறது தான் பிசிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நீங்களே கட்டிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆன் இன்ஃப்ளாட்டிங் ஏ பலூன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, சேஞ்சஸ் நடக்குதா இல்லையா? இன்ஃப்ளாட்டிங் ஏ பலூன் வந்து ஊதுறப்ப சேஞ்சஸ் நடக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸில் சேஞ்சஸ் நடக்கும். அதில் ஷேப்பில் சைஸ் அண்ட் ஷேப்ஸில் பிசிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். எஸ் சார் நோ? நீங்கள் வந்து பலூன் வந்து இன்ஃப்ளாட்டிங் ஊதுறப்ப எப்படி நடக்கும்? காற்று வந்து உள்ள பெருசாக திருப்பி பழைய நிலைமைக்கு திரும்பி வந்துடும். கட்டிங் ஆஃப் வெஜிடபிள்ஸில் என்ன நடக்கும்? அது ஷேப்ஸு சேஞ்சஸ் வந்து நடக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட். அதோட நிலையில் என்ன மாற்றம் ஏற்படும்? ஓகேவா? சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் பிசிக்கல் சேஞ்சஸ். இது ஒன்று பிசிக்கல் சேஞ்சஸ்க்கு ஒன் ஆஃப் த மேஜர் பிசிக்கல் சேஞ்சஸ் வி என்கவுண்டர் இன் டெய்லி லைஃப்ஸ். என்னது? நம்ம அன்றாட வாழ்க்கையில் காணப்படும் ஒரு முக்கியமான மாற்றம் தான் இது நிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? we have read about simple changes of physical state such as என்னது? melting of ice in our previous class. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் எப்படி melting of ice நடக்குது அப்படிங்கிறத. இது ஒரு physical state தான். the following of some of the changes of state. என்ன சேஞ்சஸ் நடக்குது? from solidல வந்து to liquid வந்து எப்படி என்ன நடக்கும்? இஸ் மெல்ட்டிங் ஆகும். அது ஒரு சேஞ்சஸ்ஸு. அது மாதிரி ஃப்ரம் லிக்யூடில் வந்து டு கேஸஸ் வெப்பரேஷன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இந்த சேஞ்சஸ் நடக்கும். அப்புறம் லிக்யூட் வந்து என்னது? சாலிட் இஸ் ஃப்ரீஷிங் நடக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரம் கேஸ்லேருந்து என்ன நடக்கும்? டு லிக்யூட் இஸ் கண்டென்சேஷன் குளிர்வித்தல் நடக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரம் சாலிட் டு கேஸ் இஸ் சப்ளிமேஷன் பதங்கமாதல் நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் இந்த சேஞ்சஸ் இது நடைபெறுது. நெக்ஸ்ட் பார்த்தா மெல்ட்டிங் வெப்பரேஷன் அண்ட் சப்ளிமேஷன் அக்யூர் வென் ஹீட்டட் அண்ட் ஹென்ஸ் இட் கால்ட் அஸ் எண்டோதெர்மிக் ப்ராசஸ். என்ன சொல்கிறாங்க? இந்த உருகுதல், இந்த மெல்ட்டிங் ஆகிறது, வெப்பரேஷன் ஆகிறது, ஆவியாதல் அண்ட் சப்ளிமேஷன் பதங்கமாதல் இந்த மாதிரி போன்ற நிகழ்வுகள்லாம் வெப்பம் வந்து என்னது? ஹீட் வந்து என்னது? ஹீட் பண்ணுறோம். ஹீட் வந்து வெப்பம் வந்து செலுத்தப்படுவதால் இது என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எண்டோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பத்தை நம்ம வந்து கொடுக்குறோம், அதனால அது என்னது? எண்டோதெர்மிக் இதில் நடைபெறுது. வெப்பம் செலுத்தப்படுவதால் இது வந்து வெப்பம் கொள் நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. தமிழில் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. இன் ஆன் எண்டோதெர்மிக் ப்ராசஸ் த ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட் ஹென்ஸ் த மூவ் ஃபாஸ்டர். இதில் மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும்? ஹீட் பண்ணுறதுனால மாலிகுல்ஸ் தான் ஸ்பீடாக இருக்கும். அதோட இது இன்க்ரீஸ் ஆகும். மூலக்கூறு வேகம் வந்து அதிகரிக்கும். வேகமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் மூவ் ஆகும். இதே ஆப்போசிட் இன் கான்ட்ராஸ்ட்னா என்னது? ஆவி சுருங்குதல்மா அந்த டைமில் என்ன நடக்கும்னா சச்சஸ் ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன் நடக்கிறப்ப ஹீட் வந்து ரிமூவ் ஆகிடும். ஃப்ரீசிங் கண்டென்சேஷன் நடக்கிறப்ப அந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப ஹீட் வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால என்ன ஆகும்னா ரிசல்ட்டிங் அதில் என்ன கிடைக்கும்னா டிக்ரீசிங் த ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். மாலிகுல்ஸோட டிக்ரீசிங் த ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல்ஸோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும். காசிங் தென் மூவ் வந்து ஸ்லோ, நகரக்கூடிய தன்மை வந்து ஸ்லோவாக இருக்கும். சச் ப்ராசஸ் ஆர் கால்டு. இந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகேவா?
ஹீட் வந்து நம்ம கொடுக்குற ஹீட் பண்ணுறப்ப அது வந்து எண்டோதெர்மிக் ப்ராசஸ் சொல்கிறோம். ஹீட் எடுத்துக்கிறது. இது வந்து ஹீட் வந்து வெளியாகுது இல்லைம்மா, அதனால இது வந்து என்னது எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு, வெப்ப உமிழ் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் செக்ஷன் we will look at each of these physical changes. என்னென்ன physical changes பார்க்கலாமா? ஓகே, என்னென்னது? ஃபஸ்ட்டு மெல்ட்டிங் பார்க்கலாம். யூ ஹேவ் சீன் எ bottle of water getting pulled around the glass of ice cream or a glass of ice cubes when it kept in room temperature. நீங்கள் என்ன பண்ண, ஐஸ் க்யூப்ஸும் அந்த என்னது என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே ஐஸ்கிரீம், இதை வந்து ஒரு இடத்துல ஒரு கிளாஸில் வச்சிங்க அப்படின்னா, ஒரு பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? த ஐஸ் க்யூப்ஸ் ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகும். எஸ் ஆர் நோ? எஸ், ரைட். கேன் யூ கிவ் ரீசன் ஃபார் தட்? அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, த ஐஸ் கெப்ட் இன் த பீக்கர் ரிசீவ்ஸ் ஹீட் ஃப்ரம் த சரௌண்டிங் ஏர் டு மெல்ட் அண்ட் ஃபார்ம் வாட்டர். என்னது? அது சுற்றி இருக்கிற ஹீட், ஏரில் இருக்கிற ஹீட்டை வந்து அப்சர்வ் ரிசீவ் பண்ணிவிட்டு என்னது, அது வந்து ஐஸ் வந்து என்ன ஆகுதுன்னா மெல்ட் ஆகுது, ஒரு வாட்டரை உருவாக்குது. எஸ் ஆர் நோ? ஒரு நீராக உருகி நீராக மெல்ட் ஆகி நீராக மாறுது, அதான் காரணம். ஓகேவா? thus we can find that solid வந்து ஹீட் பண்ணுறப்ப லிக்விட் ஆகும், லிக்விட் வந்து கூலிங் பண்ணுறப்ப திருப்பி அகைன் என்னது சாலிட் ஸ்டேஜுக்கு வந்துடும். மெல்ட்டிங் இஸ் த சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட் அண்ட் இட்ஸ் ஹேப்பன் பை ஹீட்டிங், whereas freezing is the changing of a liquid into its solid state and it's happened by cooling. Okay, next வெப்ரைசேஷன். வெப்ரைசேஷன் என்ன அப்படின்னா ஆவியாதல். லுக் அட் ஏ கெட்டில் கெப்ட் ஆன் த ஃபயர். ஒரு கெட்டில் என்ன பண்ணலாம், அதில் வாட்டர் எடுத்து அதை ஹீட் பண்ணலாம். ஓகேவா? த பபுள்ஸ் ஃபார்ம் அண்ட் த லிக்யூட் வாட்டர் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர் இஃப் யூ ஹீட் இஸ் சஃபிஷியன்ட்லி. அதில் அதை ஹீட் பண்ணுறப்ப அதிலேருந்து என்ன பபுள்ஸ் வந்து உருவாகி என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும். Yes or no? Yes. However, when you put a wet cloth to dry, the water evaporates into air, leaving the cloth dry. அதே மாதிரி ஈரமான வெட் கிளாத் இருக்கலாமா, ஈரமான துணியை காய போடுறப்ப உலர்த்தும் போது என்னது, அதில் இருக்க துணியில் இருக்க நீரில் என்ன வாட்டர்லாம் என்ன ஆகும்னா ஆவி ஆகிடும், எவாப்ரேட் ஆகிடும் ஏரில். அதனால தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் என்னது, துணியெலாம் காய போடுறப்ப அது உலர வச்சிருது ஹீட் மூலமாக. தட் இஸ் தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் எவரேஷன். 2 நடக்குது, 2 டைப்ஸ். என்னது? பாயிலிங் அண்ட் எவாப்ரேஷன். பாயிலிங் மூலமாகவும் நடக்கும், என்னது ஆவியாதல் எவாபரேஷன் மூலமாக நடக்கும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பை ஹீட்டிங் அண்ட் த செகண்ட் டைப் ஆஃப் வெப்பரைசேஷன் இஸ் நேச்சுரல். இது வந்து ஒரு வெப்பப்படுத்தல் மூலமாகவும் ஆவியது, இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ். ஓகே, பாயிலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் conversion of a liquid into vapors on heating. It gases state, only the arrangement of molecules changes, there is no change in their chemical composition. So boiling is a physical changes. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாயிலிங் வந்து இதில் வந்து வாட்டர் வந்து ஒரு வெப்பத்தை வந்து எடுத்துகிட்டு வாயு நிலைக்கு போயிடுது, கேஸஸ் டைப்ஸ்க்கு போகுது. எஸ் ஆர் நோ? லிக்விட் ஸ்டேஜ்லேருந்து என்னது ஆவியல் கேஸஸ் ஸ்டேஜுக்கு மாறிடுது, அந்த நிலைக்கு மாறிடுது. அதில் வந்து அதில் மாலிகுல்ஸ் அமைப்பில், அந்த மாலிகுல்ஸ் இருக்கலாமா, அதிலோட அமைப்பில் மட்டும்தான் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஆனால் அதிலோட கெமிக்கல் ரியாக்ஷனில் எந்த ஒரு மாற்றமும், கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த ஒரு மாற்றமும் சேஞ்சஸும் நடக்கிறதில்ல. அதனால் இது ஒரு பாயிலிங் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எனது அப்பான் ஹீட்டிங்கை இங்கே இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட்டிகிள் ஆஃப் ஏ கேஸ், இது பார்ட்டிகிள் ஆஃப் ஏ லிக்விட் இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. அப்பான் ஹீட்டிங் ஏ லிக்விட், ஒரு லிக்விடை ஹீட் பண்ணுறப்ப த பார்ட்டிகிள்ஸ் கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் மோர் விகாரஸ்லி. ஒரு திரவத்தை ஹீட் பண்ணுறப்ப அதோட பார்ட்டிகிள்ஸ்லாம் அதிகம் என்னது மோர் எனர்ஜி பெற்று வேகமாக என்ன ஆகும், வைப்ரேஷன் ஆகும். when the particles must possesses enough energy, the overcome the strong forces of attraction between one another. என்னது ஒன்றுக்கு ஒன்று என்னது அதோட ஈர்ப்பு விசையெல்லாம் என்ன பண்ணும், எதிர்கொண்டு அது விலக்கி ஒழுங்கற்றதா ஒரு இதாக இருக்காது, சேமாக இருக்காது. ஓகேவா? இந்த இமேஜில் கொடுத்துருப்பாங்க. த பார்ட்டிகிள்ஸ் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஒன் அனதர் டு மூவ் ரேண்டம்லி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வென் லிக்விட் வாட்டர் இஸ் ஹீட்டட் டு 100 டிகிரி செல்சியஸ்க்கு வாட்டர் ஹீட் பண்ணுறோம், இட் பாயில்ஸ் டு பிகம் ஸ்டீம். பாயிலிங் அக்யூர்ஸ் வென் த பாயிலிங் பாயிண்ட் இஸ் ரீச்டு, த லிக்விட் சேஞ்சஸ் டு இட்ஸ் கேசியஸ் ஸ்டேட். என்னது அது 100 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்தும் போது அது கொதிச்சு என்னது பாயிலிங் ஆகி நீராவியாக மாறிடும். இந்த கொதிநிலை அடைந்தவுடன் அது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா பாயிலிங் நடக்குது. அது திரவ நிலையிலேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா எவாபரேஷன். எவாபரேஷன் என்னதுன்னா ஆவியாதல். இதுனா டேக்கே ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம், அதில் என்னது வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் மூவிங் ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டிஸ். ஆனால் டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி வெவ்வேறு திசை வேகத்தில் அது மூவ் ஆகிட்ருக்கும். சம் ஆஃப் த மாலிகுல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா
எஸ்பெஷலி த சர்ஃபேஸ் குட் பி மூவிங் இன் எ டைரக்ஷன் அவே ஃப்ரம் லிக்யூட். என்னது திசை அதோட சில மூலக்கூறுகள் பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக நீரில் மேற்பரப்பில் இருக்கிற அந்த மாலிகுல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை விட்டு வாட்டரை விட்டு விலகியே இருக்கும். இது ஆப்போசிட் சைடு நோக்கி கூட போகும். காற்று எங்கே இருக்குதோ அதை நோக்கி ஆற்றலை பெற்று என்ன பண்ணும், நீரின் பரப்பு இழுவிசையை தாண்டி என்ன சொல்கிறாங்க இதில் சொல்லியிருக்காங்க பாருமா, குட் பி மூவிங் இன் ஏ டைரக்ஷன் அவே ஃப்ரம் த லிக்யூட்லேருந்து அந்த டைரக்ஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆகும். அண்ட் ஹேவ் ஆடிக்யூட் எனர்ஜி டு ஓவர் கம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் எ லிக்யூட். த மாலிகுல் வைல் எஸ்கேப் இன் டு த ஏர் த ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி த வாட்டர் மாலிகுல் எஸ்கேப் ஆர் செட் டு எவாபரேட் ஆகும். மாலிகுல்ஸ் என்ன பண்ணும், அங்கே இருக்க மாலிகுல்ஸ்னால் எவாபரேட் ஆகிடும். அண்ட் த வாட்டர் லெவல் இன் த கிளாஸ் டிஸ்க்ரீஸ் அட் த டைம் பாசஸ். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா வாட்டர் லெவலில் எப்படி எனக்கு கிளாஸில் இருக்க எவாபரேட் ஆக வாட்டர் லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கும். நோ தட் த டெம்பரேச்சர் ஆஃப் த வாட்டர் டிட் நாட் ரைஸ். ஆனால் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகாது. அந்த லெவல் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஓகேவா, நாட் வேர் தேர் எனி பபிள்ஸ் ஃபார்ம் லைக் பாய்லிங். கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதிலேருந்து என்னன்னா இப்போ வாட்டர் வந்து தண்ணீர் வெப்பநிலை வந்து நீரின் கொதிநிலை அளவுக்கு என்னது உயராது, அந்த லெவலுக்கு போகாது என்பதை கொதிப்பது போல் எந்த ஒரு நீர் குமிழ்கள் வாட்டர் பபிள்ஸும் அங்கே வந்து தோன்றல. ஓகேவா. Evaporation is the technique used to separate dissolved solids from a solid liquid mixture. Evaporationல இந்த டெக்னிக்கில் என்னது சாலிடும் லிக்யூடும் கலந்த கலவை என்னது பிரித்து எடுக்க முடியும், செப்பரேட் பண்ண முடியும். திஸ் இஸ் த டெக்னிக் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் சால்ட் ஃப்ரம் சீ வாட்டர். நம்ம சீ வாட்டரில் பார்த்தோம் அப்படின்னா கடல் வாட்டரில் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, சாலோ லெவல் ஆஃப் சீ வாட்டர் இஸ் இம்பவுண்ட் ஸ்லோ த வாட்டர் எவாபரேட்ஸ் டியூ டு ஆக்ஷன் த சன் அல்டிமேட்லி சால்ட் டெபாசிட்ஸ் ஓவர் த கிரவுண்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். எவாபரேஷன் மேக்ஸ் யூஸ் ஆஃப் த effect that the solvent in a solution can evaporate at any temperature leaving behind a residue of the solid that was dissolved in the liquid. என்னது நீங்களே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கடல் நீரில் வந்து என்னது அதிக பரப்படுற இடத்துல போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஆவியாக்குவாங்க. உப்பளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு தயாரிக்கிறாங்க நம்ம சால்ட், அங்கே தான் சால்ட் பேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீ வாட்டரை என்ன பண்ணும் அந்த இதில் பண்ணி ஆவியாக்குவாங்க. சூரிய வெப்பத்தால் என்னது ஹீட்டு மூலமாக சன் ஹீட்டு மூலமாக என்னது ஆவிப்பட்டு அந்த நீரில் வந்து கடல் நீரில் வந்து ஆவிப்பட்டு என்னது மெதுவாக ஸ்லோவாக என்னது ஆவியாதல் நடக்கும். எல்லாம் வாட்டர் எல்லாம் ஆவியாயிடுச்சுன்னா கடைசியில் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த உப்பு இருக்குல்ல சால்ட்டு வந்து அந்த லேண்டில் நிலத்தில் படிஞ்சிரும். அந்த கரைசலில் வந்து எந்த வெப்பநிலை அதில் திண்மத்தை விட்டு வெளியே ஆவியாரு அந்த தத்துவம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆவியாதலை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். எந்த வாட்டரும் அங்கே எவாபரேஷன் ஆயிரும். ஓகேவாங்க. லிக்விட் சாலிட் ஃபார்ம் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஓகேவா. அதிலிருந்து நம்ம உப்பு தயாரிக்கிறாங்க அந்த மூலமாக தான். ஃப்ரம் ட்ரையிங் கிளாத்ஸ் டு ட்ரையிங் ஃபிஷ் எவாபரேஷன் இஸ் யூஸ்டு. அதில் வேறு என்ன யூஸ் பண்ணுறாங்க, ட்ரையிங் கிளாத்ஸ் யூஸ் துணியை வந்து காய வைக்கிறது மூலமாகவும் உலர்த்துறது மூலமாகவும் மீன்களை வந்து உலர வைக்கிறதுக்கு மூலமாகவும் இது பயனளிக்குது. இந்த எவாபரேஷன் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் இந்த ரேட் ஆஃப் எவாபரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா சோலார் ஹீட்டிங் வெப்பரஸ் H2O எஸ்கேப்ஸ் பிரைன். உப்பு நீர்லேருந்து நீர் இதாமா, உப்பு நீர்லேருந்து நீர் எப்படி எவாபரேஷன் ஆகுது, கீழே இந்த அடர்வு மிகுந்த உப்பு நீர் இங்கே கீழே பிரைன் அயன்ஸ் இங்கே இங்கேருந்து உப்பு நீர் இங்கே இருக்குது, இதில் வந்து எவாபரேட் நடக்கும். ஓகேவா. கீழே அடியில் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து சாலிட் உப்பு சால்ட் அப்படிங்கிற பார்ட்டிகிள்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆவியாதல் மூலமாக. எவாபரேஷன் இஸ் ஸ்லோ, இது வந்து என்னது ஒரு ஸ்லோ ப்ராசஸ் அண்ட் அக்யூர்ஸ் ஒன்லி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்யூட். இது மெதுவாக ஒரு நடைபெற நிகழ்வு. இது இந்த வாட்டரில் சர்ஃபேஸ் பகுதியில் மட்டும்தான் நிகழும், மேற்பரப்பில் தான் இது நிகழும். நெக்ஸ்ட் ஃப்ரீசிங் பார்க்கலாம். ஃப்ரீசிங் அப்படின்னா என்ன அப்படின்னா உறைதல். வாட்டர் இஸ் இன் த ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் எ ரெஃப்ரிஜிரேட்டர் கெட்ஸ் கூல்ட் அண்ட் சாலிடிஃபைஸ் டு ஃபார்ம் ஐஸ். என்னது ஃப்ரீசரில் நீங்கள் வந்து என்னது அந்த அதிகமாக நீர் வந்து அங்கே வச்சோம் அப்படின்னா அது குளிர்ந்து திருப்பி என்னது ஃப்ரீசிங்கிட்ட உறைஞ்சு பனிக்கட்டியாக சாலிட் ஃபார்முக்கு மாறிடுது, ஐஸ் கட்டியாக மாறிடுது. இன் திஸ் கேஸ் த லிக்விட் வாட்டர் சேஞ்சஸ் இன்டு சாலிட் வாட்டர் கால்ட் ஐஸ். அது என்னென்னு சொல்கிறாங்க, இந்த லிக்விட்லேருந்து சாலிடுக்கு சேஞ்சஸ்க்கு மாறினது ஐஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க, ஐஸ் கட்டின்னு சொல்கிறோம். ஒன்லி a change in state takes place during the freezing of water to form ice but no new substance formed. இதில் என்னது எந்த ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ த ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் இஸ் இது ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்பான் கூலிங் எ லிக்விட் த பார்ட்டிகிள்ஸ் லூஸ் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் லெஸ் விகாரஸ்லி. கூல் பண்ணுறப்ப அதில் இருக்கிற எனர்ஜிலாம் என்னது பார்ட்டிகிள்ஸ் என்னது லாஸ் ஆயிடுது, லெஸ் விகாரஸ்லி அதோட இதோட பார்ட்டிகிள்ஸ்லாம் குறைஞ்சிருது. பனிக்கட்டி அந்த நிகழ்வில் திண்ம நிலைக்கு மாறுவதோட எந்த ஒரு மாற்றமும் இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஒரு
குளிர்விக்கும் போது என்ன நடக்கும், அதோட ஆற்றல் வந்து இழந்துரும். அது அதிர்வடை வைப்ரேஷன் ஆகிற வேகமும் வந்து என்னது கூல் பண்ணுறப்ப குறைஞ்சிரும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். த கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் ஒன் another. த பார்ட்டிகல்ஸ் மூவ் க்ளோசர். பார்ட்டிகல்ஸ் எப்படி இருக்கும், மூவ் க்ளோசர் டு ஈச் அதர் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இஸ் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்டட். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, வென் லிக்விட் வாட்டர் வந்து 0°C கூல் பண்ணுற ஃப்ரீசஸ். அப்போ என்னன்னா ஐஸ் ஃபார்மில் இருக்கும். ஃப்ரீசிங் occurs when the freezing point is reached. The liquid changes into solid state. அந்த லிக்விட் வந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும் 0°C பார்த்தீங்க அப்படின்னா. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் லிக்விட் அண்ட் சாலிட்ஸ் இன் டயக்ராமெட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருமா. பார்ட்டிகல்ஸ் லிக்விட் ஸ்டேட்டில் எப்படி இருந்திருக்கு, அது வந்து என்னது பார்ட்டிகல்ஸ்லாம் க்ளோஸ் ஆகி என்னது சாலிட் ஸ்டேட்டுக்கான நெருக்கமாக இருக்கும். அது மூமெண்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி மாறிடும் சாலிட் ஸ்டேட்டில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கண்டென்சேஷன் பார்க்கலாமா. We would have observed that the plate that covers the cooked food items have water droplets inside. நீங்கள் பார்த்துருப்பீங்க சமைக்கிறப்ப அந்த பிளேட் மூடி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் இருக்கும், சின்ன சின்ன நீர்த்த விலைகள்லாம் இருக்கும். சமைக்கிறப்ப பார்த்துருக்கீங்களா, அந்த மூடி இருக்க தட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நீர்த்த விலைகள்லாம் இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. இங்கே இமேஜில் கொடுத்துருக்காங்க பாருமா. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்ன பண்ணலாம், வாட்டர் வந்து ஹீட் பண்ணுறப்ப அது என்னது ஆவியாகி அங்கே நீர்த்த விலைகள் கண்டென்சேஷன் நடந்து என்னது நடக்குது, எவாபரேட் நீர்த்த விலைகளாக மாறி கீழே வந்துடுது. இதை கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. த வாட்டர் வேப்பர் எமர்ஜஸ் ஃப்ரம் த ஹாட் ஃபுட் அண்ட் கோஸ் அப் த பிளேட் கவரிங் த ஃபுட் ஐட்டம்ஸ் இன் ரிலேட்டிவ் லெஸ் டெம்பரேச்சர் தென் த ஹாட் ஃபுட். என்னது அதிக டெம்பரேச்சரில் இருந்து அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா கவரிங் மூடியில் வந்து கம்மியாக தான் இருக்கும் டெம்பரேச்சர் அளவு. அந்த பாத்திரத்தில் இருக்கிற டெம்பரேச்சர் அளவு, ஃபுட்டில் இருக்கிற டெம்பரேச்சர் அளவு அதிகமாக இருக்கும் ஹீட்டு. ஆனால் அதில் லிட்டில் இருக்க மூடியில் இருக்கிற டெம்பரேச்சர் அளவு எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. தஸ் த மோர் எனர்ஜெட்டிக் மாலிகுல்ஸ் லாஸ் எனர்ஜி ஒன்ஸ் த டச் த கூலர் பிளேட். அது கூலர் பிளேட்டை அடையிறப்ப அதோட எனர்ஜி வந்து என்ன ஆகும், லாஸ் ஆகும். அஸ் த மாலிகுல்ஸ் லாஸ் ஹீட். மாலிகுல்ஸ் வந்து ஹீட் லாஸ் ஆகும், எனர்ஜியும் லாஸ் ஆகும். இது ஸ்லோ டவுன். த மூவ் க்ளோசர் டு அதர் கேஸ் மாலிகுல்ஸ். ஃபைனலி திஸ் மாலிகுல்ஸ் கலெக்ட் டுகெதர் த ஃபார்ம் லிக்விட். கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா மாலிகுல்ஸ் வந்து லிக்விட் ஃபார்முக்கு மாறும். கண்டென்சேஷன் ஹேப்பன்ஸ் வென் மாலிகுல்ஸ் இன் எ கேஸ் கூல் டவுன். என்னது அங்கே குளிர்வடைஞ்சு ஆவி வந்து கண்டென்சேஷன் நடக்கும். வாயுவில் மூலக்கூறுகள் வந்து கூலிங் ஆகும், மாலிகுல்ஸ் வந்து கூலிங் ஆகும். ஓகேவா. கிளாஸ் 6 யூ லேண்ட் அபவுட் வாட்டர் சைக்கிள். ஆல்ரெடி நம்ம வாட்டர் சைக்கிள்ஸ் பார்த்துருக்கோம் 6th. இன் விச் யூ ஆல்ரெடி நோ ஹவு த க்ளவுட்ஸ் ஆர் ஃபார்ம். எப்படி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது, வாட்டர் வேப்பர் ஃபார்ம் ஆகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் டு ஃபார்ம் க்ளவுட்ஸ். ஓகேவா. கண்டென்சேஷன் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் கேஸ் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட். கண்டென்சேஷன் நடக்கிறப்ப கேஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகிறது தான். இன் லிக்விட்ஸ் obtained after condensation can be converted back into gas on heating. ஸோ கண்டென்சேஷன் இஸ் ஆல்சோ பிசிக்கல். இது என்னது, இது ஒரு பிசிக்கல் ப்ராசஸ். கண்டென்சேஷன் வந்து என்ன ப்ராசஸ்மா, பிசிக்கல் ப்ராசஸ். ஏன் அப்படின்னா இது வந்து திருப்பி பழைய நிலைக்கு திரும்ப வந்துடும். டியூரிங் திஸ் ப்ராசஸ் ஒன்லி த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல் சேஞ்சஸ் ஃப்ரம் த கேசியஸ் ஸ்டேட் டு லிக்விட் ஸ்டேட். ஸோ கண்டென்சேஷன் இஸ் எ பிசிக்கல் சேஞ்ச். இதில் சொல்லியிருக்காங்க பாருமா. கண்டென்சேஷன் கேஸ் டைப்பில் இருக்க கூல் பண்ணுறப்ப என்னது லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும். லிக்விட் திருப்பி என்னது ஹீட் பண்ணுறப்ப கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. ஸோ பழைய நிலைக்கு திரும்பி வரனால இது என்னது condensation is a example of இது ஒரு physical changes. Condensation is the changes of a gas into its liquid state and it happens by cooling, whereas evaporation is the changing of a liquid into its gas state and it happens by heating. Okay வா. Next sublimation. சப்ளிமேஷன் அப்படின்னா என்னென்னா பதங்கமாதல்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் வந்து இது கேம்பர் இருக்குல்லாம கற்பூரத்தை ஏற்றி வச்சுருப்பீங்க, பார்த்துருப்பீங்களா. அதில் வந்து கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், அது வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். அது வந்து உருகி வாட்டராக ஆகிறத பார்த்துருக்கீங்களா. லிக்விட் ஸ்டேட்டுக்கு கேம்பர் வந்து மாறிடும். அது அவ்வாறு நிகழ்வதில்லை. எது எப்பொழுதாவது கற்பூரம் எப்போது ஒரு டோ பார்த்துருப்பீங்க, அது வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். என்ன காரணம் அப்படின்னா தேர் ஆர் சர்டைன் சாலிட் சப்ஸ்டன்ஸ் லைக் கேம்பர் நாப்தலின் அண்ட் கெட் கன்வெர்டட் இன்டு கேஸ் டைரக்ட்லி. அது என்னது லிக்விட் ஸ்டேட்டுக்கு சாலிடில் தான் இருக்கும், ஆனால் லிக்விட் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகாமல் டைரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். எஸ் ஆர் நோ? எஸ். அது வந்து நம்ம லிக்விட் ஸ்டேட்டில் பார்க்க முடியாது. ஏன் அந்த மாதிரி நிகழ மாட்டேங்குது, சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறாமல் டைரெக்டாக என்னது கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ கற்பூரத்தை நீங்கள் வந்து
பார்த்தீங்கன்னா அப்படின்னா டேரெக்டாக வாயு நிலைக்கு மாறிடும். அது லிக்விட் ஸ்டேட்டில் நம்ம பார்க்க முடியாது. திஸ் ப்ராசஸ் இன் விச் ஏ சாலிட் கன்வெர்டட் இன்டு டைரக்ட்லி இன்டு கேஸ் இஸ் கால்டு என்னது சப்ளிமேஷன் சொல்கிறாங்க. ஈச் ஆஃப் த எபோவ் செட் ப்ராசஸ் there is a change of state due to change in temperature but there is no change in chemical composition. இது என்னது என்ன சொல்கிறாங்க மேலே சொன்னதுலேருந்து இதில் வந்து என்ன நடக்கும் அப்படி டெம்பரேச்சர் தான் சேஞ்சஸ் ஆகும். ஆனால் வந்து என்னது தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லை. வெப்பநிலையில் மாற்றும் போது பொருள்களில் நிலையில் மாற்றம் ஏற்படுது தவிர ஆனால் அது வேதியியல் கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த ஒரு மாற்றமும் இங்கே நிகழாது. ஓகேவா? அதனால் இது வந்து ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ். By changing in the temperature all these can be reversed. We know that changes of a physical state is only a physical change. So evaporation, boiling, condensation, melting and freezing are all physical process. இது எல்லாமே எது நடக்குது? physical process மேலே தான் நடக்குது. ஓகேவா? இது எல்லாமே physical changes தான். நெக்ஸ்ட் crystallization பார்க்கலாம். படிகமாக்குதல். Thou not mentioned earlier crystallization is also a specific form of physical changes. The soluble impurities get removed from certain solids by crystallization. என்ன சொல்கிறாங்க? படிகமாக்குதல் என்பது ஒரு இயற்பியல், இது ஒரு பிசிக்கல் சேஞ்சஸ் தான். இதில் என்னதான் இதில் இருக்க மாசுக்களை வந்து நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாசுக்களை impurities மாசுக்களை வந்து சாலிட்ஸ் நீக்க முடியும். The process of cooling a hot concentrated solution of a substance to obtain crystal is called crystallization. என்னது ஒரு சூடான ஹாட்டாக இருக்கிற அந்த கரைசல்லேருந்து சொல்யூஷன்லேருந்து என்ன பண்ணலாம்? கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த கான்சன்ட்ரேட் சொல்யூஷன்லேருந்து படிகங்களை வந்து நம்ம வந்து பெற முடியும், கிறிஸ்டல்ஸை வந்து பெற முடியும். அந்த முறைக்கு தான், அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஆல்சோ நோன் தட் த சீ வாட்டர் கண்டைன்ஸ், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், சொல்லியிருக்கோமா இல்லை? எவாப்ரேஷன் சொல்லியிருக்கோம். சீ வாட்டரை வந்து எவாப்ரேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா சால்ட் கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு குட் டெக்னிக் கிடையாது. இதில் வந்து இது ஒரு இம்ப்யூரிட்டிக்ஸ் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தூய்மைப்படுத்தல், சிறந்த தூய்மைப்படுத்தல் நிகழ்வு கிடையாது. ஆவியாதல் மூலமாக மாசுக்களை வந்து என்ன பண்ணலாம்? ஆவியாதல் மூலமாக நீக்க முடியும். கரைந்த நிலையில் இருக்கிற மாசுக்களை மட்டும்தான் ஆவியாதல் மூலமாக நீக்க முடியும். Further, the crystallized of salt obtained by the process of evaporation are small. இது என்னது? ஒரு மெதுவாக நடக்கக்கூடிய இது பெறப்படும் படிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் சைஸில் இருக்கும். எவாப்ரேஷன் வந்து மெதுவாக தான் நடக்கும் அந்த ப்ராசஸ் வந்து. ஆனால் அதோட படிகள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கிறிஸ்டலைஸ் எப்படி இருக்கும்னா ஸ்மாலாக இருக்கும். த ஷேப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் கேனாட் பி சீன் கிளியர்லி, நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அதை வந்து தெளிவாக பார்க்க முடியாது. ஸோ த சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஆர் யூஸ்வலி பியூரிஃபைடு பை த ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். எனவே திண்ம பொருட்களை வந்து என்னது படிகமாக்குதல் மூலம் தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் கிறிஸ்டலைசேஷன். எந்த ப்ராசஸ் மூலம்? கிறிஸ்டலைசேஷன் மூலமாக. இதில் வந்து நம்மளுக்கு லார்ஜ் கிறிஸ்டல்ஸ் வந்து கிடைக்கும், பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். லார்ஜ் கிறிஸ்டல் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் த சொல்யூஷன் ஆஃப் பை த ப்ராசஸ் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலைசேஷன் படிகமாக்குதல் மூலம் நம்மளுக்கு என்னதுன்னா பெரிய அளவில் கிறிஸ்டல்ஸ் கிடைக்கும்ப்பா, அண்டு பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கிறிஸ்டலைசேஷன் இஸ் எ மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் அஸ் வெல் அஸ் எ மெத்தட் ஆஃப் பியூரிஃபிகேஷன். ஓகேவா? இதில் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருமா. கேஸ் ஸ்டேட், இப்போ சாலிட் இருக்குது, சாலிட் மெல்ட் ஆனால் என்ன ஸ்டேட்டு? லிக்விட் ஃபார்முக்கும், லிக்விட் வந்து எவாப்ரேஷன் ஃபார்முக்கும் ஆகும். திருப்பி கண்டென்சேஷன் அடைஞ்சு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து திருப்பியும் ஃப்ரீசிங் டைப்பில் சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதனால் இது எல்லாமே என்ன சேஞ்சஸ்? பிசிக்கல் சேஞ்சஸ். மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்பி வர்றதுனால இதெல்லாம் என்ன சேஞ்சஸ்னால் பிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி பார்க்கலாம். சேஞ்ச் தட் அக்யூர்ஸ் வித் த ஃபார்மேஷன் ஆஃப் நியூ சப்ஸ்டன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் chemical composition or transformation of a substance into another substance with the evaporation or absorption of heat or light energy are termed as chemical changes. என்னது? ஒரு வேதியியல் புதிய பொருட்கள் வந்து இதில் உருவாகும். இதில் என்ன வெளிப்படும் அப்படின்னா ஒரு ஹீட்டோ லைட்டோ வந்து வெளியிடப்பட்டோம் அல்லது இந்த பொருளில் வந்து ஒரு பொருள் வந்து வேறு பொருளாக மாறுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க? கெமிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் சொல்லியிருக்கிறாங்க, பர்னிங் கர்டிங் ஆஃப் மில்க். இப்போ ரஸ்டிங் ஆஃப் இரும்பு துருப்பிடிச்சிச்சுன்னா திருப்பி பழைய நிலைக்கு திரும்பாது, பழைய நிலைக்கு இதில் வந்து திரும்பாது. பர்னிங் ஆஃப் கர்டிங் ஆஃப் மில்க், பர்னிங் எரிதல் அப்படி தான். அது மாதிரி பால் வந்து தயிராச்சு அப்படின்னு வச்சுக்கோ, திருப்பி தயிர் பழைய நிலைக்கு திரும்ப கொண்டு வர முடியாது. ரியாக்ஷன் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன் ஜூஸ், இதுலேயும் அப்படி தான். ஃபெர்மெண்டேஷன், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். பழைய நிலைக்கு திரும்ப வராது, இதில் ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். ஏன்னா ஆல் த நியூஸ் புதிய பொருட்கள் வந்து இதில் உருவாகும். கெமிக்கல் சேஞ்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம லைஃப்க்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதில் மெட்டல்ஸ், இதில் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஏர் நேச்சுரலி அக்யூரிங் காம்பவுண்ட்ஸ் கால்
ஓர்ஸ் பை அ சீரீஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். இயற்கையில் கிடைக்கும்ல நம்மளுக்கு அந்த மினரல்ஸ் தாது உப்புக்கள் இருக்குல்லம்மா ஓர், அதில் இருந்து எடுத்து என்னது பழைய வேதியியல் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து உலோகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்குது, மெட்டல்ஸ் வந்து கிடைக்குது. அதை பிரித்து எடுக்கிறப்ப தாது பொருட்களை வந்து பிரித்து எடுக்கிறப்ப நம்மளுக்கு மெட்டல்ஸ் கிடைக்குது. மெடிசன்ஸ் அதே மாதிரி தான் என்னது கெமிக்கல் சேஞ்சஸ் மூலம் மெடிசன்லாம் தயாரிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த மெட்டீரியல் சச்சஸ் பிளாஸ்டிக்ஸு, சோப்பு, டிட்டர்ஜென்ட், நம்ம யூஸ் பண்ணுற பெர்ஃப்யூம்ஸ், ஆசிட்ஸ், பேஸ், சால்ட், இது எல்லாமே என்னது கெமிக்கல் சேஞ்சஸ் மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஆல் மேட் பை கேரிங் அவுட் வேரியர் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். எவரி நியூ மெட்டீரியல் நம்மளுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு புது மெட்டீரியல் என்னது இஸ் டிஸ்கவர்ட் பை ஸ்டடிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். பல வேதியியல் வினைகள் மாற்றங்களால் தான் நம்மளுக்கு என்னது ஒவ்வொரு நியூ மெட்டீரியலும் கண்டுபிடிக்கப்படுது. In addition to new products, the following may also accompany chemical changes. என்னது heat, light and or any other radiation may be given off or observed. இதில் இந்த வெப்பம் அல்லது ஹீட் அல்லது லைட்டில் என்னது வேறு எதுனா இதில் கதிர்வீச்சு வந்து ஏற்படலாம், ரேடியேஷன் ஏற்படலாம். சவுண்ட் மேபி ப்ரொடியூஸ், சவுண்டு உருவாகலாம். எ சேஞ்ச் இன் ஸ்மெல்ல என்னது மனத்தில் மே டேக் பிளேஸ் ஆர் நியூ ஸ்மெல் மே பி கிவன் ஆஃப். என்னது ஸ்மெல்லில் வந்து மாற்ற சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை புதுசாக என்னது நியூ ஸ்மெல் வந்து நம்மளுக்கு உருவாகலாம். எ கலர் சேஞ்ச் மே டேக் பிளேஸ், என்னது நிற மாற்றங்கள் வந்து ஏற்படலாம். எ கேஸ் மே பி ஃபார்ம்டு, ஏதோ வாயுக்கள் வந்து உருவாகலாம். எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் எ ஃபயர் ஒர்க் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்டாசு வெடித்தல் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ். ஏன்னா அது வெடிக்கிறப்ப என்ன கேட்டால் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, நம்மளுக்கு அன்பிளசன்ட் விரும்பத்தகாத கேஸஸ்லாம் அதில் வந்து உருவாகும். அட்மாஸ்பியர் என்ன பண்ணும், பொல்யூஷனை உண்டாகும் அட்மாஸ்பியரில். அதனால என்னது நம்ம வந்து தட் இஸ் ஒய் வி ஆர் அட்வைஸ் நாட் டு ப்ளே வித் ஃபயர் ஒர்க்ஸ். நம்ம என்னது பட்டாசுகளுடன் விளையாட வேணாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க நம்மளை வந்து. ஏன்னா ஏர் பொல்யூஷனை உண்டாக்குது. நெக்ஸ்ட்டு ரஸ்டிங் ஆஃப் அயன் பார்க்கலாமா. துருப்பிடித்தல் இரும்பில் அப்படி ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்துருப்போம். ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எஸ் ஆர் நோ? எஸ். ஓகேவா, இது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ். ரஸ்டிங் ஆஃப் அயன் இது என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கமா அயனோட ஆக்சிஜன் வந்து ஈரப்பதம் வைக்கும், ஆக்சிஜன் அண்டு வாட்டரோட வினைபுரிஞ்சு எனது துருப்பிடித்தல் வந்து இதில் நடக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க 2Fe + 2O2 ஃப்ரம் ஏரில் இருக்க ஆக்சிஜன் மூலமாக தான் அயனில் கெமிக்கல் ப்ராசஸ் நடந்து துருப்பிடித்தல் நடைபெறும். இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கார் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ், சிப்ஸு, கார், ட்ரக் பாடிஸ் இதெல்லாம் இருக்கலாமா, அதில் ஆர்டிகிள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களா மேலே என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்ட், அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படி அதெல்லாம் என்னது துருப்பிடிச்சல் நடக்கும். The process form rusting represent இது கொடுத்துருக்காங்கம்மா. For rusting to take place both oxygen and water is essential. ரஸ்டிங் நடக்கிறதுக்கு என்ன இதுனா அதுக்கு வந்து ஆக்சிஜனும் வாட்டர் தான், மாய்ச்சர் கண்டென்ட் தான். இன்ஃபேக்ட் இஃப் த கண்டென்ட் ஆஃப் மாய்ச்சர் ஏர் இஸ் ஹை, த ஏர் இஸ் accumulate eventually ரஸ்டிங் இஸ் ஃபாஸ்டர். அதிகளவு ஏரில் வந்து என்னது அதிகளவு ஆக்சிஜனும் ஈரப்பதம் மாய்ச்சர் வந்து அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னா ரஸ்டிங்கோட ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டராக இருக்கும். ஓகேவா, நீங்கள் வந்து இதெல்லாம் துருப்பிடிக்காமல் இருக்கலாம். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க பெயிண்ட் இதெல்லாம் இது பண்ணுவாங்க, க்ரீஸையோ பெயிண்ட்டையே பயன்படுத்தி அது வந்து மெல்லியை பயன்படுத்தி அது வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம். கார்ஸ் இதோட இரும்பு பொருட்கள் எல்லாத்தையுமே. ஓகே, பர்னிங் அப்படின்னா என்னது எரிதல். வி ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடிட் தட் பர்னிங் பேப்பர். ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா இல்லையா, பர்னிங்கிறது ஒரு ஃபாஸ்ட் சேஞ்ச் தான், வேகமாக நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் தான். இது பர்னிங் பேப்பர் இது பண்ணுறப்ப இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, பர்னிங் பண்ணுறப்ப நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். என்னென்னது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், ஸ்மோக் அண்ட் ஆஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஹீட் அண்ட் லைட் ஆல்சோ கிவன் அவுட் டியூரிங் த பர்னிங் ஆஃப் பேப்பர். என்னது ஹீட்டும் லைட்டு வெளிப்படும். வி கேனாட் கம்பைன் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பர்னிங் ஆஃப் பேப்பர் டு ஃபார்ம் த ஒரிஜினல் பேப்பர். திருப்பி என்ன பண்ண முடியாது, நம்மளால் ஒரிஜினல் பேப்பரை பர்னிங் ஆயிடுச்சு, பேப்பர் வந்து பர்னிங் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரிஜினல் பேப்பரை நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் சேஞ்சு. ஓகேவா, இது ஒரு நிலையான மாற்றம். நவ் செல் வி பெர்ஃபார்ம் ஆன் ஆக்டிவிட்டி ஆஃப் பர்னிங் ஆஃப் பீஸ் மெக்னீஷியம் ரிபன். இதனால் என்னது மெக்னீசியம் நாடா இருக்கலாம், பர்னிங் ஆஃப் எ பீஸ் மெக்னீசியம் நாடாவை எரிக்கிற மூலமாக என்னென்ன மாற்றம் நிகழ்ந்து பார்க்கலாம். வாட் டு யூ அப்சர்வ், மெக்னீசியம் ரிப்பன் வந்து பர்னிங் ஆகிறப்ப டேஸ்லிங் ஒயிட் லைட், அதில் ஒரு வெண்மையான ஒளி வந்து வரும். நீங்கள் பார்த்து மெக்னீசியம் நாடாவை எரிக்கிறப்ப அங்கே என்ன நடக்குது, வெண்ணிற சாம்பல் வந்து கிடைக்கும் அதில் பார்த்தோம் அப்படின்னா. ஓகேவா, அதில் என்ன நடக்கும், அதில் வந்து மெக்னீசியம் நாடாவை எரிக்கிறப்ப கண்ணாடி தட்டில் நீட்டினீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் சாம்பல் வந்து சேகரிச்சுக்கலாம், சாம்பல் கிடைக்கும். டேஸ்லிங் ஒயிட் லைட் இருக்கும். கோல்டு த பர்னிங் மெக்னீசியம் ரிப்பன் ஓவர் எ வாட்ச் கிளாஸ் டு செட் பவுடரி ஆஸ் கிடைக்கும். அதான் பீயிங் ஃபார்ம்டு பை த பர்னிங் ஆஃப் மெக்னீசியம் கலெக்ட்ஸ் இன் த வாட்ச் கிளாஸ். அந்த வாட்ச் கிளாஸில் என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? மெக்னீசியம் இதில் கொடுத்துருக்காங்க. மெக்னீசியம் ரிப்பன்ஸ் இன் ஏர். அது வென் மெக்னீசியம் ரிப்பன் burns in air, then the magnesium metals combines with the oxygen of air to form a new substance called the magnesium oxide. மெக்னீசியம் வந்து ஏரில் இருக்க ஆக்சிஜனோட வினைபுரிஞ்சு கெமிக்கல் ப்ராசஸ் ரியாக்ஷன் நடந்து என்ன கிடைக்குது? மெக்னீசியம் ஆக்சைடு வந்து நம்மளுக்கு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மெக்னீசியம் ஆக்சைடு அப்படிங்கிறது ஒயிட் பவுடரி ஆஸ். அது என்னது? ஒரு ஒயிட் பவுடரி ஆஸ். த பர்னிங் ஆஃப் மெக்னீசியம் ரிப்பன் இஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. பிகாஸ் ஏ நியூ சப்ஸ்டன்ஸ் மெக்னீசியம் ஆக்சைடு இஸ் ஃபார்ம் டியூரிங் திஸ் சேஞ்ச். இதில் ஒரு கெமிக்கல், இது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் இதில் நடக்குது. நெக்ஸ்ட் கர்டிங் ஆஃப் மில்க் பார்த்தீங்க அப்படின்னா we know that curding of milk is on எக்ஸாம்பிள் irreversible சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து கர்டிங் ஆஃப் மில்க். சின்ஸ் we cannot get back, திருப்பி என்ன பண்ண முடியாது நம்மளால் கர்டு, இப்போ கர்டு வந்து மில்க் வந்து கர்டாக மாறிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம மில்க் பெற முடியுமா? நோ, அது வந்து பெற முடியாது. அதனால் இது என்னது? இது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகேவா? ஓகே. கர்லிங் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் லிக்விட் கிராச். இது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் மில்க் வந்து, அது சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஓகேவா? they take hot milk in a pan. மில்க் வந்து என்ன பண்ணும்? ஹாட் மில்க் வந்து பேனில் இருக்கும். அந்த ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கர்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் கர்டு வந்து ஆட் பண்ணுவோம். ஃபியூ மினிட்ஸில் மில்க் கர்டு ஃபார்மிங் லம்பி சாலிட் மாஸில் மாறிடும். வி கேன் ஈவன் ஆட் லெமன். அதில் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உடனே என்னது? இமீடியட்டாக கர்டாக மாறும். ஆனால் வந்து அதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் என்னது? இது வந்து ஸ்லோ ப்ராசஸ். நம்ம வந்து மில்கில் வந்து கர்டு ஆட் பண்ணி அது கர்டாக மாறுறது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். ஆனால் அது வந்து டேஸ்டியாக இருக்கும். நீங்களே வந்து இதில் லெமன் ஆட் பண்ணாலும் கர்டாக மாறிடும் மில்கில். ஆனால் அது வந்து என்னது? டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களே டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இதுதான் டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறது என்னதுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மில்கில் வந்து கர்டு ஆட் பண்ணி லைட்டாக ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கர்டு வந்து ஆட் பண்ணால் தான் என்னது? அதுக்கு திருப்பி கர்டாக மாறுறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் ஆட் பண்ணுறது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, மனமும் இருக்காது. ஓகேவா? ஃபெர்மெண்டேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். இன் கிளாஸ் 6 we saw on example that preparation of batter to produce idli is on example of irreversible change. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். என்னது? மாவு வந்து என்னது? புளிக்கிறதுக்கு மாவு வந்து இட்லி மாவு தயாரிக்கிறோம்ல, அது வந்து ஒரு இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ்க்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஈஸ்ட் அதுக்கு என்னென்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் எது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா மைக்ரோ ஆர்கனைசம் என்னது? ஈஸ்ட் தான் இன்வால்வ் ஆகுது. அண்ட் சர்டன் பாக்டீரியா பிரேக் டவுன் சுகர் சொல்யூஷன் இன்டு ஆல்கஹால் அண்டு கார்பன் டை ஆக்சைடு. என்னது? பாக்டீரியா என்ன பண்ணுன்னா சுகர் சொல்யூஷனை கார்பன் டை ஆக்சைடாகவும் ஆல்கஹாலாகவும் என்னது? மாற்றிடும். இதுக்கு தான் ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆன் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது வந்து அட் த ஆல்கஹால் ஃபார்ம்டு கேனாட் பி ரிட்டன் பேக் இன்டு சுகர். ஆல்கஹால் வந்து திருப்பி என்னது? சுகராக மாறாது. அதனால இது என்னது? இந்த ஃபெர்மெண்டேஷன் வந்து ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ். இங்கே ஈஸ்ட் வந்து கன்வெர்ட் சுகராக மாறுது. என்ன கிடைக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆல்கஹால். ஓகேவா? லூயிஸ் உங்களுக்கு தெரியுமா? லூயிஸ் பாஸ்டியர் அப்படிங்கிறவர் 1820 to 1895 இவர் வந்து ஃப்ரெஞ்ச் கெமிஸ்டிக் மைக்ரோபயாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். என்னது? இந்த நிகழ்வு ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிற நிகழ்வை வந்து ப்ராசஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணவர் இவர் தான், லூயிஸ் பாஸ்டியர். இவர் வந்து ஹி டிஸ்கிரிப்ட் தட் ஃபெர்மெண்டேஷன் அக்யூர் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர் அண்ட் இன் ப்ராசன்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம் சச் அஸ் ஈஸ்ட். ஹி டிஸ்கவர் த க்யூர் ஃபார் ரேபீஸ். என்னது? ரேபீஸ் அப்படிங்கிற வெறிநாய்களுக்கு மருத்துவம் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா இவர் தான், லூயிஸ் பாஸ்டியர். ஈஸ்ட் காற்றற்ற சூழலில் என்ன பண்ண? ஈஸ்ட் நுண்ணுயிர் முன்னிலையில் நிகழும் நொதித்தல் நிகழ்வை இவர் தான் கூறினார். நெக்ஸ்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் பேக்கிங் சோடா வித் லெமன். கெமிக்கல் ரியாக்ஷன் பேக்கிங் சோடா லெமனில் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ பேக்கிங் சோடாவில் வந்து அதில் என்ன இருக்கா? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் அண்ட் லெமன் ஜூஸ் கண்டைன் என்ன இருக்கும்? சிட்ரிக் ஆசிட்ஸ் இருக்கும். பேக்கிங் சோடாவில் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் இருக்கும். லெமன் ஜூஸில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கும். இந்த டூ சப்ஸ்டன்ஸை என்ன பண்ணுறோம்? மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வெளியில் வரும் அப்படின்னா என்னது? பிட்வீன் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டும் சிட்ரிக் ஆசிடும் ஏதாவது 3 நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணும். என்னென்ன? சோடியம் சிட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரையும். ஓகேவா? ஓகே. நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிறது இது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ். கண்டிஷன்ஸ் நீடட் ஃபார் ஏ கெமிக்கல் சேஞ்ச். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது? வி நோ தட் ஃபயரிங் ஆஃப் கிராக்கர்ஸ் இஸ் ஏ கெமிக்கல் சேஞ்ச். Some crackers explode only when thrown against a wall or stuck with a hot substance. Then we could see that change in pressure may also bring about a chemical change. என்ன பட்டாசு வெடிக்கிற பட்டாசு வெடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சில பட்டாசுகள் என்னது? சுவற்றில் அடிக்கும் போதுமா அல்லது அழுத்தம் கொடுக்குறப்பையும் என்னது? வெடிக்கும். அந்த மாதிரி அழுத்தம் ப்ரெஷர் கொடுக்குறப்ப என்னது? ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ வந்து லெமன் ஜூஸை வந்து பேக்கிங் சோடாவில் மிக்ஸ் பண்ணுறப்ப
என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நுரைச்சு பொங்கி பிரிஸ்க்கு என்னது எவர்வசன்ஸ் விச் இஸ் அதர்வைஸ் நாட் பாசிபிள் வென் தேர் செப்பரேட். அதை என்ன பண்ண முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. நுரைத்து பொங்கி கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. we can many chemical changes நடக்கும். we have to physically contact with each other. we have tasted a raw rice cooked rice. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படி raw ரைஸையும் குக் ரைஸையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா have not we there are different taste இருக்கும். cooking is a process that is involved in the straight example wherein rice is boiled with sufficient water. It is the heat and the water that has brought the change in texture and the taste of the rice before and after cooking. after குக் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற டேஸ்ட்டுக்கும் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற டேஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும். Yes or no? Yes. Thus we can say heating is a condition needed for a chemical change to occur. அதில் என்ன நடக்குது அப்படின்னா ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நடக்கிறனால அது கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து இங்கே நடக்குது. வெப்பப்படுத்துதல் மூலமாக ஒரு வேதி மாற்றம் வந்து இங்கே நடக்குது. we know the use of வனஸ்பதி in cooking. நீங்கள் பார்த்துருப்பீங்க சமையலில் வனஸ்பதி வந்து ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. வனஸ்பதி is obtained from vegetable oils by addition of hydrogen to the oils. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெஜிடபிள் ஆயில்ஸில் ஹைட்ரஜன் வந்து சேர்க்கப்பட்டு வனஸ்பதி வந்து உருவாகுது. நிக்கல் பிளாட்டினம் ஆர் பிளாடியம் நெக்ஸ்ட் பிளாட்டினம் அண்ட் பல்லேடியம் ஆர் யூஸ்ட் அஸ் கேட்டலைஸ் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆயில்ஸ். இதே மாதிரி தான் நிக்கல் பிளாட்டினம் இதுலேயே வினையூக்கியாக வந்து இதில் வந்து வினையூக்கியாக கேட்டலைஸாக செயல்படுது. Next, water is a chemical compound that remains as water when undisturbed. But if a few drops of an acid is added to water and subjected to electrolysis by passing electric current, it decomposes into hydrogen and oxygen. So we can understand that the electric current is also a condition that is needed for affecting a chemical changes. Thus, we can conclude that physical contact of the substance, heat, light, electricity, applying pressure, or some of the different conditions needed ஃபார் கெமிக்கல் சேஞ்சஸ் டு அக்யூர். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வாட்டர் வந்து கெமிக்கல் எந்த ஒரு காரணிக்கு உட்படுத்தாத வரை அது வந்து நீராக தான் இருக்கும். அதில் கொஞ்சம் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறப்ப அது வந்து மின்னார் பகுப்புக்கு உட்படுத்தணும் அப்படின்னு அதை டிஸ்டர்ப் பண்ணாதப்ப அது வாட்டராக தான் இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அதில் ஆசிட் சேர்க்குறப்ப எலக்ட்ரிக் கரண்ட் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறப்ப அது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். டீகம்போஸ் ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். இது மூலமாக மின்சாரம் வந்து ஒரு ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் வந்து நீர்பிரிகை அடைஞ்சு வாயுக்களாக வந்து மாறும். ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் மாறும். இது மூலமாக மின்சாரம் வந்து ஒரு வேதி மாற்றம் நிகழ தேவையான ஒரு காரணி அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? வீக்கென் இது மூலமாக இதை சொல்லியிருக்காங்க. பொருட்கள் கலத்துதல் ஹீட்டு, லைட்டு, எக்ஸ்பிரிட்டி, அப்ளைங் ப்ரெஷர், சம் ஆஃப் இதெல்லாம் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு உருவாகிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு காரணிகள் அப்படின்னு சொல்கிறான். ஓகேவா? நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் எ கெமிக்கல் சேஞ்சஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ் என்ன குறியீடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டேக் சம் ப்ரோக்கன் பீஸ் ஆஃப் எக் எடுத்து என்ன பண்ணுற எக் செல் இருக்கலாமா அதில் வந்து என்ன பண்ணுறோம் டெஸ்ட் டியூப்பில் எடுத்து லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறப்ப யூ குட் சி பபிள்ஸ் வரதை பார்க்கலாம். ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எவால்விங் இன் டெஸ்ட் டியூப். அதில் என்ன நடக்கும் சின்ன பபிள்ஸ் மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகும். ஒரு எக் ஓட்டை எடுத்து எக் செல் எடுத்து அதில் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறப்ப கார்பன் டை ஆக்சைடு பபிள்ஸோட ஃபார்ம் ஆகும். இந்த பபிள்ஸ் உருவாகிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கிறது அப்படின்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வென் வாட்டர் இஸ் ஆடட் டு quicklime calcium oxide quicklime that will be evaluation of lot of heat along with the formation of slacked lime. This is chemical change that is indicated by the evaluation of heat when the reaction set in between quicklime and water. கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் சுட்ட சுண்ணாம்பு. கியூக்ளைம்னா சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீரினை சேர்க்கும்போது அந்த அதிக அளவு ஹீட் வந்து வெளியேறி தெளிந்த சுண்ணாம்பு வந்து உருவாகும். தெளிந்த ஸ்லாக்டு லைம் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இதில் கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது. நெக்ஸ்ட் எவ்ரிடே வி குக் ஃபுட் ஸ்டவ்ஸ். நம்ம இது அன்றாட இதில் பார்த்துருப்போம். க்ளீன் த எம்டி cooking utensils. Suppose when we leave the cooked utensils with some cooked food and leave them without washing for a day, we could sense a full smell coming
from the vessels in the next day. This is because the food stuff and become rotten and produces a foul smell. Here spoilage of food is a chemical change and it's indicated by the foul smell. So change of odor இஸ் ஆல்சோ ஆன் இண்டிகேட்டர் ஆஃப் ஏ கெமிக்கல் சேஞ்சஸ். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பாத்திரங்களை சமைக்கிறப்ப ஃபஸ்ட் நாள் வாஷ் பண்ணாமல் என்ன பண்ணிடுவோம், வாஷ் பண்ணி வச்சுருவோம். சில பாத்திரங்களை வாஷ் பண்ணாமல் அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறோம், சாப்பாடு மீதமுள்ள சாப்பாடுலாம் இருக்கும்ல, அதை வந்து மூடி வச்சுருவோம். அடுத்த நாள் இப்போ எடுத்து பார்த்தோன்னா கெட்டு போகிற மாதிரி இருக்குமா இருக்காதா, அதில் வந்து அந்த ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப துர்நாற்றம் வந்து வீசும். அந்த தான் என்ன சொல்கிறாங்க, அதில் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து அங்கே நடந்திருக்குது. அதனால தான் துர்நாற்றம் நம்மளுக்கு அந்த அந்த ஃபோல் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இருக்குது. அங்கே ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, when an iron nail is kept in water for a few days and taken out. அயன் நெயில் இருக்குன்னா இரும்பு துண்டை வந்து வாட்டர்லேருந்து கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்டிஸ் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். அங்கே துருப்பிடித்தல் நிகழ்வு நடந்திருக்கும். அதனால் அதிலேருந்து நம்ம கெமிக்கல் சேஞ்சஸ் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வி நோ தட் ஹாட் மில்க்ஸ் கேர்டாக மாறுறது, இதை ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, கேர்டாக மாறுறது. அந்த கேர்டில் மிக்ஸ் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணாலும் கேர்டாக மாறும். ஓகேவா? ஆனால் அது பார்த்தோம்னா a lump of curd is the precipitate that is obtained by the chemical reaction between hot milk and lemon juice. So formation of precipitate is also an indication of a chemical changes. அந்த சூடான பாலில் வந்து எலுமிச்சை சாறை ஆட் பண்ணுறப்ப பால் வந்து திரிஞ்சு தயிராக மாறுது. அதில் ஒரு வீழ்படிவு உருவாகும். அது சூடான பாலுக்கு எலுமிச்சை சாற்றுக்கு இடையே என்னது, அதுக்கு இடையில நிகழும் அந்த நிகழ்வு தான் வீழ்படிவு அப்படிங்கிற precipitate அப்படி சொல்லுவோம். அதை இண்டிகேஷன் தான் ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ்ங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அந்த இதை சுட்டி காட்டுது, இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து டு கன்க்ளூட் தேர் கேன் பி எவால்வேஷன் ஆஃப் பபுள்ஸ், எவால்வேஷன் ஆஃப் ஹீட், சேஞ்ச் ஆஃப் ஓடர், change in color or formation of a precipitate that serve as indicator for us to understand that a chemical change had taken place. இதிலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிக்கிறோம்னா, அந்த பபுள்ஸ் உருவாகிறது, குமிழ்கள் எவாபுலேஷன் பபுள்ஸு, அது வெப்பம் எவாபுலேஷன் ஹீட் அந்த சேஞ்சஸ் ஆஃப் கலர் வந்து சேஞ்சஸ் ஆகிறது, மனம் சேஞ்சஸ் ஆகிறது. இதில் அப்புறம் வீழ்படி precipitate உருவாகுதுலமா, அதில் அந்த குறியீடுகள் இதில் வச்சு வீழ்படிவு உருவாகுது. இதெல்லாம் என்னது, இந்த இண்டிகேட்டர் தான் வந்து என்னது அப்படின்னா கெமிக்கல் சேஞ்சஸ் நடைபெறுவதற்கு இங்கே வந்து நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத சுட்டி காட்டுது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், எக்ஸோதெர்மிக் அண்ட் எண்டோதெர்மிக் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா, ஜஸ்ட் அஸ் த பிசிக்கல் சேஞ்ச் கெமிக்கல் ரியாக்ஷன் வில் பி எய்தர் எண்டோதெர்மிக் ஆர் எக்ஸோதெர்மிக். இயற்பியல் மாற்றம் போலவே என்னது, கெமிக்கல் சேஞ்சஸ்லையும் வெப்ப ஏற்பு வினை இந்த மாதிரி ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம், நம்ம அதே மாதிரி தான் கெமிக்கல் சேஞ்சஸ்லையும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லையும் எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் அப்படிங்கிற 2 சேஞ்சஸ் வந்து நடைபெறுது. In this activity, the student reported that he felt the warmness in the palm when water is added to soap powder. என்னது, நம்ம வந்து சோப் பவுடர் வந்து ஆட் பண்ணுறப்ப மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்டிவிட்டியில் சோப் பவுடரோட வாட்டரை சேர்க்குறப்ப வெப்பம் வந்து என்னது இருக்கும், அது உள்ளங்கையில் சேர்க்குறப்ப அதில் என்ன இருக்கும், ஹீட்டாக இருக்கும். பார்த்தோன்னா குளுக்கோஸோட இதே வந்து வாட்டரை சேர்க்குறப்ப என்ன இருக்கும், அது வந்து கூலிங்காக இருக்கும். எஸ் ஆர் நோ? Yes, we saw the burning of magnesium ribbon. Magnesium ribbon gives soft heat light. Magnesium ribbon எரிக்கிறப்ப என்ன நடக்குது, ஹீட்டும் லைட்டும் வெளிப்படும். Similarly, burning of wood also release heat and light. இதே மாதிரி வுட்டை வந்து பர்னிங் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு ஹீட்டும் லைட்டையும் ரிலீஸ் பண்ணுது. Such changes in which heat is released are known as, இதெல்லாம் என்னது, எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்ன சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம், எக்ஸோதெர்மிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக் சேஞ்சஸ்க்கு இங்கே கொடுத்துருக்காங்கம்மா. பார்ட்டிகிள் ஆஃப் சாலிட்ஸ் என்னது ஹீட் பண்ணுறப்ப விரிவடை எக்ஸ்பென்ஷன் ஆகும், பிகம் லிக்யூட்ஸில் மெல்ட்டிங் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் லிக்யூடில் கூல் பண்ணுறப்ப கான்ட்ராக்ஷன் நடக்கும், பிகம்ஸ் ஆஃப் சாலிடமாக இருக்கக்கூடிய திண்மமாக ஃப்ரீஷிங் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் கேஸ் அப்படிங்கிறது வாயு துகள்கள், இதில் வந்து கூல் பண்ணுறப்ப கூல்டு என்ன நடக்குது, சுருங்குதல் கன்ட்ராக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் கண்டென்சேஷன் பிகம்ஸ் லிக்யூடு கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் பீரியாடிக் சேஞ்ச், நான் பீரியாடிக் சேஞ்ச்னு கொடுத்துருக்காங்கம்மா. 2 டைப்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாமா. தெர் ஆர் சம் சேஞ்சஸ் இன் விச் ஹீட் இஸ் அப்சர்வ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்டர் அப்சர்வ்ஸ் ஹீட் when evaporates from water vapor. Similarly, ice absorbs heat when it melts to form water. Such changes in when heat is absorbed are known as endothermic changes. Dissolution of glucose in water is also endothermic. Exothermic changes ஆல்ரெடி பார்த்துட்டோம். endothermic changes அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெப்பம் வந்து அதே மாதிரி தான், வெப்பம் வந்து இதில் என்ன பண்ணும்,
உறிஞ்சப்படும். நீர் வெப்பத்தை உறிஞ்சி ஆவியாக மாற்றிடும். ஓகேவா? அதேபோல் பனிக்கட்டி ஐஸ் இருக்கலாமா, அதை வந்து எடுத்துகிட்டு நீர் வந்து உருகி நீராக மாறிடும். ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எண்டோதெர்மிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா டிபெண்டிங் ஆன் வெதர் ஆர் நாட் ஏ சேஞ்ச் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் ஆஃப்டர் ஏ டெஃபினிட் பீரியட் ஆஃப் டைம். இட் கேன் பி கிளாசிஃபைட் அஸ் பீரியாடிக் சேஞ்ச் ஆர் நான் பீரியாடிக் சேஞ்சஸ். காலநிலையில் குறிப்பிட்ட என்னது கால இடைவெளிகளின் அடிப்படையில் ஏற்படும் மாற்றங்களை வச்சு 2 டைப்ஸாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா பீரியாடிக் சேஞ்ச், நான் பீரியாடிக் சேஞ்சஸ் சொல்கிறாங்க. பீரியாடிக் சேஞ்ச் அப்படின்னா என்னென்னா சேஞ்சஸ் தட் ரிப்பீட் themselves ஆஃப்டர் a definite interval of time are called periodic changes. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாற்றங்கள் மீண்டும் நிகழ்ந்தால் அது என்ன சொல்கிறாங்கன்னா பீரியாடிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன் அண்ட் ரிவால்யூஷன் ஆஃப் எர்த், பீட்டிங் ஆஃப் த ஹார்ட், கிளாக்ஸ் ட்ரிக்லிங், எவரி மோஷன் ஆஃப் த செகண்ட்ஸ் ஹேண்ட், மினிட் ஹேண்ட், அவர் ஹேண்ட் ஆஃப் clock or some example of periodic. இதெல்லாம் என்னது பீரியாடிக் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். Next, if the winter season change into summer, we observe changes texture types of clothes we wear. We wear woolen clothes in winter and cotton clothes in summer. Similarly, we observe that the winter season is cool and summer season is hot. In winter, during of night is longer than in summer. We take cold drinks in summer but prefer hot tea, காஃபி ஆர் மில்க் இன் வின்டர். தி சேஞ்சஸ் தட் வி அப்சர்வ் ஸோ த சேஞ்சஸ் ஆஃப் சீசன். நம்ம ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி என்னது ஆடைகள் வந்து ட்ரெஸ் வந்து இது பண்ணுவோம். இப்போ உல்லன் கிளாத்ஸ் வந்து குளிர்காலத்தில், காட்டன் கிளாத்ஸ் வந்து சம்மர் காலத்துலேயே நம்ம வந்து வியர் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா? எஸ். ஹீட்டாக இருக்கிறதா கோல்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம சம்மர் காலத்தில் குடிப்போம், ட்ரிங்க். ஆனால் இதில் இந்த காலத்தில் சம்மர் காலத்தில் அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படி வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ஹாட்டாக குடிக்கலான்னு தோணும். நம்ம ப்ரிஃபர் ஹாட்டு, காஃபி, மில்க் இது மாதிரி தான் நம்ம வந்து என்னது ட்ரிங்க் பண்ணுவோம். இதுதான் சேஞ்சஸ் ஆஃப் இந்த மாதிரி காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மாறிக்குவோம் அந்த பால். ஓகேவா? The seasons and changes in weather occur because Earth rotates on fixed axis. Changing seasons are almost periodic in nature. பருவங்கள் மாறும், அது சார்ந்து எனது வானிலை மாற்றங்கள் ஏற்படும். இதெல்லாம் மாறுவது நிலையான அச்சில் சுழலும். பூமியின் சுழற்சியில் வந்து பூமியின் சுழலுதும் அந்த சுழற்சியில் வந்து மாற்றங்கள், பூமி வந்து சுழல்வதால் அதில் மாற்றங்கள் வந்து ஏற்படுது. இது இயற்கையாக ஏற்படும் மாற்றங்கள் தான் என்னது பீரியாடிக் சேஞ்ச், நேச்சுரலாக நடக்கிறது. நான் பீரியாடிக் சேஞ்சஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் தட் டூ நாட் ரிப்பீட் themselves ஆஃப்டர் ஏ டெஃபினிட் இன்டர்வல் ஆஃப் டைம் அண்ட் ஆக்யூர் ரேண்டம்லி ஆர் கால்ட் நான் பீரியாடிக் சேஞ்சஸ். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் வந்து இந்த மாற்றம் வந்து நிகழாத மாற்றம் தான். இது வந்து ஒரு சீரற்ற கால இடைவெளியில் என்னது நிகழும் மாற்றம், அதை தான் நான் பீரியாடிக் சேஞ்சஸ் சொல்கிறோம். எரிப்ஷன் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்தா எரிப்ஷன் ஆஃப் ஏ வால்கனோ நடக்கும். அக்யூரன்ஸ் ஆஃப் எர்த் குவாக். வால்கனோ என்னது எரிமலை வெடிக்கும், நிலநடுக்கம் ஏற்படுதலாம் அது. நெக்ஸ்ட் என்னது எ ஸ்ட்ரீக் ஆஃப் லைட்னிங் ஃப்ளாஸ். இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பார்த்துருப்பீங்க. அப்போ தோன்றும்ல மின்னல் ஸ்கை டியூரிங் தண்டர் ஸ்டோம். ரன்னிங் ஆஃப் எ பேட்ஸ்மேன் பெட்வீன் த விக்கெட்ஸ். மூமெண்ட் ஆஃப் லெக்ஸ் வாயில் டான்சிங் ஆர் எ ஃபியூ எக்ஸாம்பிள் ஆஃப் நான் பீரியாடிக் சேஞ்ச். இதெல்லாம் நான் பீரியாடிக் சேஞ்சஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.